அளப்புறம் தாட்டாச்சு பிரான். இந்த மாதிரி செல்ல சார்ஜ் இல்லாம வந்து அதே வீடியோ போட முடியல பிரான். இந்த வீடியோ போட ஆரம்பிச்சேன் பிரான். அளப்புறம் ஸ்டார்டிங் பிரான். ஸ்டார்டிங் பிரான்ஸ் நரி ஊழ விட போகுது பிரான்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்து நம்ம கேரளா போக போறோம். கேரளா போயிட்டு இருக்கோம். ஸோ யாருன்னா எல்லாம் பசங்க தான் வந்திருக்காங்க. பக்கத்து முக்கியமா கூட வந்து ஜோடி இருக்கான். ஜோடி இருந்தாலே அந்த இடம் ஃபுல்லாவே கலகலன்னு தான் இருக்கும். பண்ணுதான் புரோட்டா மாஸ்டர் கிஷோர் இருக்காரு, மணி, மதன் எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோ வந்திருக்கான். கார்த்தி வந்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம். கடைசியா ஓட்டுறது யாருன்னா நடன புயல் கௌதம். இப்ப நம்ம எங்கெங்க போக போறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஒண்டர்லா போறோம். ஒண்டர்லா வழக்கமா கேரளான்னு ட்ரிப் எடுத்தாவே இங்க சொல்ற ஃபர்ஸ்ட் இடம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒண்டர்லா தான். ஸோ அதனால இன்னைக்கு வந்து நேரம் ஒண்டர்லா போயிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து வழக்கம் போல லூலு மால் போவாங்க, போட்டிங்கு, நைட் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போவாங்க. கும்பாலங்கில வந்து ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்ல வந்து நம்ம கைய கால ஆட்டணும்னா தண்ணியில அங்க தண்ணி இருக்கிற தண்ணியில நம்ம வந்து நல்லா விளையாட்டு இருந்தோம்னா அந்த தண்ணி வந்து ப்ளூ கலர்ல லைட் மாதிரி எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் போய் பார்க்க போறோம். போன தடவை போய் ஃபன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். இந்த தடவை போய் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி ஒரு கிறிஸ்ட பிடிச்சி போய் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு எய்மோட வந்திருக்கான். ஸோ பாப்போம் நடக்குமா. கண்டிப்பா நடக்கும். வந்திருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு எய்மோட வந்திருக்காங்க. இவருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு, இவருக்கு வந்து அந்த கும்பாலா போகணும். கும்பாலங்கி போறோம். வர்க்கலா பீச்சுக்கு வந்து வர்க்கலா பீச் புரோட்டாக்கு. மணிக்கு வந்து எல்லா இடத்துக்குமே ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால எல்லா இடத்துக்குமே ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். கார்த்திக் வந்து கல்லு குடிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்காங்க. அவன் குடிச்சா ஒண்ணு குடிக்க மாட்டான், அவன் குடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம சந்தத்துக்கு வந்து அங்க போய் முடி வெட்டணும்னு ஆசை. கேரளா போய் அதுக்காக வந்து கௌதமுக்கு வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணும். வாயிலே ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டுவா. அப்படி எனக்கு இந்த மாதிரி எல்லாருமே கூட்டி போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே சுத்தத்தை காட்டுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்தது வந்து நம்ம பிரேம் தான். இதுதான் பிரேம். இவரோட எய்ம் என்னங்க கத்தி? இவரோட எய்ம் வந்து கேரளா போயிட்டு ஏதாவது கனெக்ட் பண்றதுதான் எய்ம். அதுக்காக வந்திருக்கான். காஸ்டியூம் அந்த மாதிரிதான் இருக்கு. காஸ்டியூம் பாத்தீங்கன்னா கரைச்சலா இருக்கும் இவரோட காஸ்டியூமே. ஆளும் கொஞ்சம் கரைச்சலா தான் இருப்பாரு. இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்காரு. போக இந்த கையை மட்டும் வச்சாம மறைக்கணும், இல்லைன்னா கையிலேயே அடிக்கணுமே. அந்த விரல் வந்து அந்த விரலை மட்டும் தனியா எடுத்து வச்சு. கேரளா போய் ஒரு டீ இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். 1 லிட்டர் கொடுப்பாங்க. ஒரு மில்லி குடிக்கிறப்ப செத்து போயிருக்கீங்க. அந்த டீ வேணாம். ஏன்னா எருகம்பூ அந்த டீ வேணாம். அதுல விஷம் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். கேரளா டீல வேணாம். போன தடவை போய் குடிச்சது 1 லிட்டர் கொடுத்தாங்க, குடிக்கவே முடியல. காலையில ஒரு 5 மணி நான் தான் நிப்பாட்டிட்டு போய் வாங்கினேன். இவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஸோ குடிக்க முடியல. அதனால இப்ப நம்ம ஊரை விட்டு தாண்டதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டீ குடிச்சுக்கலாம். ஸோ கார்த்தி, நீங்க இன்னொன்று கவனிக்கலாம். நாங்க போன தடவை போய் குடிக்கும் போது மதன்றவங்க நுர தள்ளிடுச்சு வாயில. அந்த டீ குடிச்சு அது யாரும் கவனிக்கல. நுர தாக்கு அடிச்சா கிக்கு ஏறும். டீ குடிச்சாலே அந்த ஊர்ல கிக்கு ஏறும். அப்படியே போதை மாதிரி இருக்கும். ஒருவேளை கல்லு கலந்துருப்பாங்க. காட்டி அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எப்பயுமே கட்டப்பையோட தான் இருப்பான். அதனால என் பேர் வந்து கட்டப்பை. கட்டப்பை எனக்கு காட்டுறமா லண்டன்னா கட்டப்பை ஃப்ரெண்ட்ஸ். காட்டுற நிறைய உங்களை விட்டு பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். மனித நீர் உங்களை விட்டு பார்த்துருக்கீங்களா? ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து கேரளா வந்துட்டோம். ஃபைனலான்னு சொல்றதுக்கு முன்னாடி தற்கூரி நாய்ங்க எங்கேயுமே நிப்பாட்டாம நேராக கேரளா போய் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் சாவ போயிட்டாங்க. கல்லு கார்த்தி வந்து நம்ம கட்டப்பை மணியோட கழுத்துல காலை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். வண்டி நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு வழியா ஒரு டீ கடையில வந்து வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க.
டீ குடிச்சாச்சு. டீ குடிச்ச கடை இதுதான். காஃபி நல்லா இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது, காஃபி வேற லெவல் தான். நம்ம தப்பா பேசிட்டோம் ஸ்டார்டிங்ல. டீ நல்லா இருக்காதுன்னு. காஃபி சூப்பரா இருந்துச்சு. காஃபி தான் வாங்குறோம். 5 காஃபி 3 டீ. நம்ம ஒரு காஃபி ஆட்டே போட்டான் கடைக்காரரு. இப்போ நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா நேரம் ஒன்றரை தான் போக போகிறோம். ஸோ இன்னொன்று அதுக்கு முன்னாடி நான் ஒன்று காமிச்சே ஆகணும். சில தற்கூரி நாய்க இருக்காங்க. நானே சொல்கிறேன் யாருங்க. ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், பசங்களோட போகிறோன்னா இந்த மாதிரி டிஷர்ட்டு லோயர் போட்டு வரணும். ஜீன்ஸ் பேண்ட்டு சில பேர் ஷூ போட்டு வர்றாங்க. சில பேர் கோட்டு வர்றாங்க. கோட்டு எடுத்து வச்சுட்டாங்க சொன்னனால. கோட்டு போட்டு ஷூ போட்டு மாப்புல மாதிரி வந்தாங்க சில பேர். அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா? ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் வராதீங்க. வந்தா அடிப்பாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, வெளிய பசங்களோட போறப்ப சும்மா ஜாலியா ட்ராக் போட்டு சும்மா காத்தோட்டமா போகணும். கிஷோர் மாதிரி ஜட்டி போடாம அதெல்லாம் வரக்கூடாது. கிஷோர் வந்து ஜட்டி போட்டு வருவான். இல்ல அப்பாட்ட போய் ஜட்டி போட்டு வாங்கிட்டு வந்து 2 கடன் வாங்கிட்டு வருவான். அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? போட்டு வரலாம். சில சமயம் கையில கட்டிட்டு வருவான். கையில ஒண்ணும் இருக்காது, கையிலுக்குள்ள எதுவும் இருக்காது. லுங்கி டான்ஸ். நேரம் ஒண்டர்லா போறோமா இல்ல தக்காளி அம்மன் கோயிலுக்கு போறோமா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பாத்ரூம் போறோம். வரட்டா மாமே.